அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மேஜிக் டே 2/2/2026. தேதியும் 2, நமக்கு மாதமும் 2. அந்த வருடத்துலேயே பார்த்திங்கன்னா 2 இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய அற்புதமான ஒரு 2 நேரங்கள். காலையில் வரக்கூடிய நமக்கு 2:22 AM, அதே மாதிரி மதியானம் வரக்கூடிய 2:22 PM. இப்படி எல்லாமே அந்த 2ங்கிற காம்பினேஷன், அதாவது 2ன்னு எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 2 இல்லாட்டி 2 இப்படி இரட்டைப்படை அந்த எண்கள் இப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னாலே நமக்கான ஒரு மெசேஜ், நமக்கு பிரபஞ்சமானது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கன்வே பண்ணுறாங்கன்னு அர்த்தங்க. நம்ம வாழ்க்கையில் சில இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம மனசில் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இது மாதிரியான பிரபஞ்சத்துடைய இந்த வசிய எண்கள், தேவதை எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தோன்னா இந்த யூனிவர்ஸ் ஆனது நமக்கு என்றைக்குமே கூட இருக்கிறோம், நீங்கள் போகிற பாதை எப்பவுமே சரியானது தான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த எண்களை நம்முடைய கண்ணில் படுமா. நம்முடைய சேனலை தொடர்ந்து பதிவுகள் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும். கடந்த முறை கூட அந்த 1111 கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த ஏஞ்சல் டேயில் நம்மளும் சில மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஸ்விட்ச் போர்டு சொல்லியிருக்கோம், மந்திரங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு இந்த அற்புதமான 2 நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய, நம்ம சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 2 வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் 22 முறை, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம உச்சரித்தாலே போதும். நிச்சயமாக இந்த வார்த்தையினுடைய அந்த அதிர்வலைகள் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதனாலே உங்களுடைய வாழ்க்கைகள் மாறுவதற்கான ஒரு ஆரம்பமாக கூட நாளைக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வார்த்தையினுடைய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த 222 அப்படிங்கிற ஒரு எண்ணானது நமக்கு தொடர்ந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நம்முடைய மொபைலில் பார்க்கலாம், இல்லை ஒரு பஸ்ஸில் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டோக்கன் பார்க்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஃபோன் நம்பர் இப்படி பார்க்கலாம். ஒரு ரிப்பீட்டடாக ஒரு எண் நமக்கு தொடர்ந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு சூக்ஷ்மம் இருக்குது, ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அப்படி இந்த எண்ணுக்கு, நாளைக்கு வரக்கூடிய எண்ணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய லைஃப்பில் நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்க போகுதுன்னு அர்த்தங்க. ஏன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணுறதா அது பண்ணுறதான்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அப்படி இல்லாமல் நல்ல பேலன்ஸ் பண்ணி இந்த ஒரு எண்கள் நமக்கு அப்படி கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருந்தாச்சுன்னா, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்லபடியான ஒரு பார்ட்னர் உங்கள் கூட இருப்பாங்க, நல்ல ஒரு கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே உள்ள ஒரு ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்திங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வருங்கால துணை யாராச்சும் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது நல்லபடியான ஒரு சுபமாக அடுத்த கட்டத்தை நோக்கி, ஒரு கல்யாணத்தை நோக்கி போக போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாத்தையுமே கொண்டு வருது தான் நமக்கு இந்த 222. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பேலன்ஸ், நல்ல ஒரு பொசிஷன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் நம்ம ரிலேஷன்ஷிப், இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம இந்த 222க்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்ததாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த 222ங்கிற ஒரு எண் நம்ம கண்ணில் இப்படி பட்டுக்கிட்டே இருக்குன்னா நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வெளியில் கொண்டு வரோம். நம்ம கெட்டவங்களாகவே இருந்தால் கூட நம்ம நல்லபடியான நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வழியை நோக்கி போகுது, நல்லபடியான ஒரு வழிக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக கூட இந்த 222 நம்முடைய கண்ணில் படும் அப்படிங்கிறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் ஆனது ரொம்ப இந்த நம்பர் இந்த பிரபஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 222 நம்ம கண்ணில் பட்டாலே நம்ம நல்லபடியாக போயிட்டுருக்கோம், நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இந்த 222க்கு இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த 222 இருக்குது பார்த்திங்களா, நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான நமக்கு 2 நேரங்கள். அதிகாலை நேரம் நமக்கு 2:22 AM, அதே மாதிரி பகலில் வரக்கூட 2:22 PM. இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த 2:22 AM அற்புதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த நேரம் தூங்கிட்டு தான் இருப்போம், ஏன்னா குழந்தைங்க, ஃபேமிலி, இன்றைக்கி வேறு தைப்பூசம், நிறைய பேர் விரதம் எடுத்து டயர்டில் படுத்துருவோம். அப்படி இல்லாதவங்க, அந்த நேரத்தில் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, நீங்கள் நாளைக்கு பகலில் வரக்கூடிய 2:22 PM கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம செய்யக்கூடியது ஒரு 2 வார்த்தையை ஒரு 22 முறை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது தான். எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷனுக்கு முழு நம்பிக்கையோட, அர்ப்பணிப்போட
நம்ம இந்த பிரபஞ்சத்தை நம்பி இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். சில வார்த்தைகள் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை மாறும், நம்முடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம முன்னேறுவோம், நமக்கு எல்லாமே நல்லபடியாக ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் நமக்கு கெடுதல் நடந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஜஸ்ட் லைக் தட்பா, கண்டிப்பாக நான் மேலே வருவேன் வாழ்க்கையில், எனக்கு நிச்சயம் நல்லபடியாக தான் எல்லாமே நடக்கும், நம்ம கும்பிடுற கடவுள் என்னைய கைவிட மாட்டார், அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் என்னை கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைச்சிட்டு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 222ங்கிற அந்த ஒரு மேஜிக் டேயில் நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான 2 வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை நற்பவி. நற்பவிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அடுத்தது ததாஸ்து. இந்த 2 வார்த்தைகளுமே நமக்கு ஆன்மீகத்துலேயும் சரி, இதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எனி டைம் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நற்பவி அப்படின்னா நன்மைகள் நமக்கு எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சுற்றில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதுக்காகவே நடக்கும். இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை கூட நமக்கு இனி நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறோமோ, இல்லை நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அந்த எல்லாமே நல்லதாகவே நமக்கு நடக்கிறதுக்கு எப்பயுமே நீங்கள் நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லது மட்டும் தாங்க அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு அர்த்தங்கள், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ததாஸ்து. எப்பயுமே நம்ம சொல்லிக்கூடிய வார்த்தைகளை இந்த ததாஸ்து தேவதைகள் நம்ம கூடவே இருப்பாங்களாம். அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால தான் பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும், நேர்மறையான விஷயங்களை தான் நம்ம நினைக்கணும். ஒரு கெட்டது விஷயத்தை பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன, அந்த ததாஸ்து தேவதைகள் அப்படியே ஆகட்டும் சொல்லுவாங்க. அதனால தான் கெட்டதெல்லாம் எதுவுமே நினைக்காம இந்த 222 அந்த நேரம் 2:22 AM இல்லாட்டி PM அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், உங்கள் அச்சீவ்மெண்ட் கோல் இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயம், ஏன்னா இப்போ தொடர்ந்து இதை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு மாதம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். சிலருக்கு டக்குன்னு சிலது அமைஞ்சிருக்கும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அப்படி அந்த போன மாதம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதே ஒரு விஷயம், இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நல்ல வீடு, நல்ல சொந்த வீடு நீங்கள் கட்டி அப்படி குடி போயிட்டீங்க, சொந்த வீடு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகளால் நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த நற்பவி ததாஸ்து, ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கட்டும். அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய நேரத்தில் நமக்கு அந்த இறையுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்ந்து நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அதனால் நற்பவி ததாஸ்து உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த 2 வார்த்தையை 22 முறை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. இப்போ உங்களுக்கு எழுத முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்து தாராளமாக இந்த வார்த்தைகள் நம்ம எழுதலாம். அப்படி முடியாதவங்க இது மாதிரி நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னாலே போதும், மனசுக்குள்ளே நினச்சி சாண்டிங் பண்ணாலே போதும். நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ இந்த பிரபஞ்சத்துடைய அந்த அற்புதமான ஒரு நேரத்தில் நிச்சயம் பிரபஞ்சத்தோட யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி இறை அருளோடு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வார்த்தையும் 2மே சேர்ந்து நமக்கு சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச விஷயத்தை சக்ஸஸ் கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 222 தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க. இந்த பதிவை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.